மகளின் மாமனாருடன் ஓட்டம் பிடித்த பெண். கேட்கும்போதே சற்று குழப்பமாக உள்ளதே. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம்தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. ஏற்கனவே அங்கு கடந்த வாரம்தான் மாமியாருடன் மருமகன் ஓடிப்போன சம்பவம் நடந்தது. அதற்கு டஃப் கொடுக்கும் வகையில் நடந்த மற்றொரு சம்பவம்தான் இது. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல, இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. உத்தரப்பிரதேச மாநிலம் பாடன் மாவட்டத்தை சேர்ந்தவர் சுனில்குமார். இவர் லாரி ஓட்டுநராக உள்ளார். இவரது மனைவிதான் மம்தா. இவருக்கு 43 வயதாகிறது. இந்த தம்பதிக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். இதில் தனது மூத்த மகளுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு சைலேந்திரா என்பவரின் மகனுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த திருமணத்திற்கு பிறகு மூத்த மகளின் மாமனாரும் சம்பந்தியுமான சைலேந்திராவுடன் மம்தாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. தனது கணவர் சுனில்குமார் லாரி ஓட்டுநர் என்பதால் மாதம் ஒருமுறை மட்டுமே வீட்டுக்கு வருவாராம். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சம்பந்தி சைலேந்திராவை வீட்டுக்கு வரவழைப்பாராம் மம்தா. பின்னர் பிள்ளைகளை வேறு அறையில் தங்குமாறு கூறிவிட்டு சைலேந்திராவும் மம்தாவும் ஒரே அறையில் நெருக்கமாக இருந்துள்ளனர். இவ்வாறாக கடந்த 3 ஆண்டுகளாக இருவரும் தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத விதமாக வீட்டிலிருந்த நகை பணத்தை எடுத்துக்கொண்டு சம்பந்தியும் மகளின் மாமனாருமான சைலேந்திராவுடன் ஓட்டம் பிடித்துள்ளார் மம்தா. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கணவர் சுனில்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளின் மாமனாருடன் பெண் ஓடிப்போன இந்த சம்பவம் அந்த பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது.